நிம்மதி இல்லையே நிம்மதி இல்லையே. தம்பி நாயா சொர்க்கத்துக்கு போகிற வழி தெரியுமா? எதுக்கு? அங்கே தான் நிம்மதி இருக்குன்னு சொன்னாங்க. அது தெரிஞ்சால் நான் ஏன் போகாமல் இருக்க போகிறேன்? எனக்கே தெரியாது. அதனால தான் சுற்றினுக்கிறேன் இங்கே நிம்மதி வேணும்ன்ட்டு. போ, அங்கே வேறு யாருனா இருக்கிறாங்க ப்ரோ, அவரான்னு போய் கேளு போ. அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா. அண்ணா என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாண்ணா. நிம்மதியை தேடி போயிட்டு இருக்கேண்ணா. அது பரலோகத்தில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு வழி தெரியுமாண்ணா? எங்கேயும் அண்ணா நீங்கள் பேச மாட்டீங்களாண்ணா? நான் வேற இடத்துல போய் கேட்டுக்கிறேண்ணா. நாட்டு உங்களுக்கு தெரியுமாண்ணா? நான் போயிட்டு போயிடுவேன். நீங்கள் போயிட்டு வந்துடுறீங்களா? நாட்டு சரி சொல்லுங்கண்ணா. நாய் நாயா? மங்க நாய் லாரி. லாரி கோ காயா? கோ காரா? நாய் கோ. சரிங்கண்ணா. நீ நடுவில் படிக்கணும். நடுவில் படுக்கணுமா? நடுவில் படிக்கணும். சரி. ஏன் விட்டு டமான்னு வையும். டம்மாலு நான் எங்கே போவேன்? ஏன் தொகுதி போவேன். நானா விளையாடுறீங்களாண்ணா? நான் சீரியஸாக பேசுங்கண்ணா. சரி இன்னொன்று சரி சொல்லுங்கண்ணா. இதாக கரெக்டாக சொல்லுங்கண்ணா. சரி ராக்கெட். ஜாக்கெட்டா? ராக்கெட் ராக்கெட் ராக்கெட்டு. ராக்கெட் ராக்கெட். அது மொழியே உட்காந்துக்கும். இது முனையில் உட்காரணுமா? நீ அஞ்சு உட்காந்து சொன்னேன் மொழியே உட்காந்துக்கும். முனையில் படுத்தணுமா? உட்காந்து உட்காரணும். சரி. டாக்கி. டாப் கீரா? டாக்கி. டாப் கீரெலாம் போகக்கூடாதா? ஸ்பீடாக போகணும். டாக்கி. சரிங்கண்ணா. ஓகே. ஏன் போய் மூணு மட்டும். என்னது மூஞ்சில் முட்டுமா? யார் மூஞ்சில்? மூணு. நிலாவில் முட்டணுமா? மூணு முட்டு. நான் இப்போ முன் டமாடி வரையும். டமால் வெடியா? நான் எங்கே போவேன்? நீ மறுபடியும் தொகுதிக்கே போயிடுவேன். நானா காமெடி பண்ணிக்கலண்ணா. சீரியஸாக என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன். சரி கொஞ்சம் இன்னும் ஒன்று கரெக்டாக சொல்லுங்கண்ணா. கண்டிப்பாக செயின். இது செயினா? செயின் நைனா? செயின். ட்ரெயின். அது நீ உள்ளே போகக்கூடாது. அப்பாடா சந்தோஷம். உள்ளே போகக்கூடாதுன்றாரு. அடியில் போகணும். அடியில் போகணுமா? எங்கடா அந்த கட்டை? ஹலோ நான் உங்களை சொர்க்கத்தில் அனுப்பிச்சிடுவேன். அப்புறம் ஹலோ இல்லைடா. ஒரு ரூம் அங்கிட்ட போய் மாட்டணுமே. அங்கே ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்கலாம். ஐயா ஐயா 1 minute. எனக்கு என்ன காதா கேட்காது. முன்ன வந்து பேசுனேன். நான் என்ன செவிட நினைச்சிட்டியா? ஐயா என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன் ஐயா. நல்ல வேலை நான் செவிடன்னு அவன் நினைக்கிறேன். என்னது? என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன் ஐயா. கசப்பானதை குடிச்சிட்டியா? கசப்பானதை குடிச்சிட்டு டாக்டர் கிட்ட போ. இங்கே வந்த ஐயா அதை குடிக்கல ஐயா. எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி வேணும் ஐயா. நிற்கிற இடத்துல இருந்து ஓட முடியாது மேன். புரிஞ்சுக்கிட்டு பேசு. ஐயோ ஐயா சொர்க்கத்துக்கு போகிற வழி தெரியுமா ஐயா? சோறு வேணுமா? அது ஹோட்டலுக்கு போ. இவர் சோறுன்னு புரிஞ்சுக்கிறாரு இவரு. ஐயா பரலோகத்துக்கு போகிற வழி தெரியுமா ஐயா? அட புற வேணுமா? புற இருந்தாலே பரவாயில்லையா? என்கிட்ட 50 காசு இருக்கு. மொன கடைக்கு போனா 2 புற கிடைக்கும். போ வாங்கி போ. இது சரியா காது கேட்காது போல் இருக்கு. ஐயா பரலோகத்துக்கு போகிற வழி தெரியுமா? அடைச்ச பரோட்டாவுக்கு மாவு பேசுகிறமா? இதை முதல்ல சொல்லக்கூடாதா? சிச்சி அதை நான் சொல்லி கொடுக்குறேன். எப்படி தெரியுமா? ஐயா நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா? கொஞ்சம் மாவை வச்சு பரோட்டா பிசைய முடியாது. அதை நீ புரிஞ்சுக்கோ. ஐயா என்னால் முடியல ஐயா. அட முடி வெட்டுற கடை எங்க இல்லையா? என்ன ஒரு நிமிஷம் இல்லை, நானும் வந்திருந்து பார்க்குறேன். நீனா பரோட்டா சோறு மாவு ஐயா சரியான சாப்பாடு ராமனா நீ. ஆனாலும் கேட்டுக்கோ, பரோட்டாவுக்கு மாவு பிசைனா கொஞ்சம் மாவை எடுத்து ஐயா ஆளை விடுங்க, நான் போறேயா. யாருக்கிட்டையாவது நம்ம சமையல் கலை எடுத்து விடலான்னு பார்த்தா ஒருத்தம் கூட கிடைக்க மாட்டானே. ஏங்க பரோட்டாவுக்கு மாவு பிசைத்து உங்களுக்கு சொல்லி தரணுமா? ஓகே ஓகே. இந்த செவிட்டு மிஷின் வேற ஆனா ஒன்றா ஒர்க் பண்ண மாட்டேங்குது. சரி அடுத்த வாட்டி கலக்கிடுவோம்.
ஊமை கிட்ட வந்து தப்பிச்சு கடைசியாக செவிடங்கிட்ட போய் மாட்டிக்கினேன். எனக்கு சொர்க்கத்துக்கு யார் தான் வழி சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. தம்பி இங்கே வா. ஆஹா, சார் ரொம்ப டீசெண்டாக இருக்கார். இவர்கிட்ட போனால் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வழி கிடச்சிரும். சார் சொல்லுங்க தம்பி. சார் சொர்க்கத்துக்கு கொஞ்சம் வழி சொல்லுங்கள் சார். சொர்க்கத்துக்கு தானே நான் வழி சொல்கிறேன். நான் நேற்றுலேருந்து கீழ்பாக்கு தான் இருந்தேன், அது தெரியுமா? நெது கீழ்ப்பாக்கமா? நீ ஒன்றும் கவலைப்படாத. அது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்னு பைத்தியக்காரன் தான் சொல்லுவான். அதுதான் என் பூரியம். இதே மாதிரி தான் 3 பேர் என்ன தொல்லை பண்ணிக்கினே இருந்தாங்க. சொர்க்கத்துக்கு போனோம் 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 போனோம். நாங்கள் ஒரே கத்தி தான் 3 பேர் ஒரேடியா சொர்க்கத்துக்கு அமைச்சிட்டாங்க. அந்த கத்தி இன்னும் என் பேக்கெட்டில் தான் இருக்கு. இந்த பேண்ட் எங்கே வாங்கினீங்க? சார் 2 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினேன் சார். அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். நேற்று என் பேண்ட்டை காணோம்னா மாட்டேங்கிறேன். இப்போ நீ என்ன பைத்தியம் தானே சொன்னேன்? டாய், இப்போ நீ பைத்தியம் தானே சொன்னேன்? எங்கடா வர்ற? இரு, ஒரே ஒரு கதை, லாஸ்ட் ஒன் ஸ்டோரி சொல்லி முடிச்சோனே அப்புறம் போ, சரியா? 5 நாய். எத்தனை நாய்? 5 நாய். 5 நாய் துரத்துச்சு. நானும் ஓடுனேன் 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 ஓடுனேன். ஒரு நாய் என்ன கடிச்சிச்சு. திருப்பி கடிச்சிட்டல 5 நாய சொர்க்கத்துக்கு அமிச்சிட்டேன். ஐயோ பைத்தியம். உன்னியா உன்னியா ஐயோ பைத்தியம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. தம்பி, நீங்கள் எதையோ இழந்துட்டு தேடுற மாதிரியே இருக்கேப்பா. ஆமாய்யா, என் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தை இழந்துட்டு தேடிட்டு இருக்கேன்யா. யார்கிட்டயோ வழி கேட்டேன், அது சொர்க்கத்தில் தான் இருக்குன்னாங்க. ஆனால் இந்த பில்டிங்கில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களேன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதனால தான் இது உள்ளே வந்தேன். நீ ஜீவ பாதையை தேடி தான்பா போயிட்டுருக்க. நீ சரியான இடத்துக்கு தான்பா தம்பி வந்துட்டுருக்க. தம்பி, உங்களுக்கு இயேசு தெரியுமா? இயேசு அவரும் ஒரு கடவுள் தானே ஐயா? அவரும் ஒரு கடவுள் இல்லைப்பா, அவர் தான் கடவுளே. தம்பி, நீங்கள் நிம்மதின்னு தேடி போயிட்டுருக்கீங்களே, அந்த நிம்மதி சொர்க்கத்தில் மாத்திரம் இல்லை, அந்த நிம்மதியை நீங்கள் இந்த பூமியிலேயே அனுபவிக்கலாம். அப்படிங்களா? ஆமாம்பா, யோவான் 14:6 சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே என்று ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லப்பட்டிருக்குப்பா. அந்த இயேசு தான்ப்பா உன்னுடைய மெய்யான வழியே. அப்போது எனக்கு சமாதானம் கிடைச்சிருமா? கண்டிப்பா, அந்த இயேசுவை நீ உன் இருதயத்தில் ஏற்றுக்கினா உனக்கு சமாதானம் கிடைக்கும்பா. சங்கீதம் 122:7 சொல்லப்பட்டிருக்கு, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற ஒரு வார்த்தை இருக்கு தம்பி. பணத்தால் பலத்தால் கிடைக்காத சமாதானம் இயேசு எதிராக கிடைக்குமா? தம்பி, நியாயாதிபதிகள் 6:24 சொல்லப்பட்டிருக்கு, யெகோவா ஷாலோம், கர்த்தர் என் சமாதானம்ப்பா. அந்த இயேசு தான்ப்பா உனக்கு சமாதானம். இந்த பூமியிலேயே நீ சமாதானமாக வாழலாம். தோ பார்ப்பா, இதான் வேதம். இயேசுவை பற்றின எல்லா ரகசியங்களும் இதில் தான்ப்பா சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேதம் தான்ப்பா அந்த சொர்க்கத்துக்கு வழியே. இந்த வேதத்தை பிடிப்பா, ஜீவ பாதைக்கு நீ செல்வப்பா. கண்டிப்பா இன்னும் இயேசுவை பற்றி உனக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். வாப்பா போகலாம். கர்த்தர் நீ ஆசீர்வதிப்பார். மனிதனின் ஆலோசனை வீணானது, தேவனின் ஆலோசனை மேலானது.